பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பெருமாள் பணக்கார கடவுள், அவருக்கு நிறைய பணம் கொடுக்கணும், அவரு போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பட்டு தான் அணிகிறார், வைரம் தங்க நகன் அப்படி சொல்லிக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சுத்தமான நெய்ல ரொம்ப சித்தையா பண்ணக்கூடிய நெய்வேத்தியங்கள், இது எல்லாம் பெருமாளுக்கு 2வது தான். ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். எங்கெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் பெருமாள் நிற்பார். வைணவத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் தெரியும் இந்த பிரபந்தம் பாடதான் பெருமாள் மனசுக்குள்ள நிற்பார் அப்படின்னு. அப்படி அந்த 4000 திவ்ய பிரபந்தம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த இடம்தான் இந்த ஆழ்வார் திருநகரி. இந்த அற்புதமான இந்த தேசத்துல காரியார் உடையாள் நங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னனுக்கு பெருமாளுடைய அருள்நாட ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. ஆனா மித்த குழந்தை மாதிரி அது கிடையாது. கண் சிமிட்ட மாட்டேங்குது, கால் அசைக்க மாட்டேங்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குது, தாய் நிலத்துல பால் இருந்த மாட்டேங்குது. இது என்னடா அது பெருமாள் கொடுத்த குழந்தையா இருந்தாலும் மித்த குழந்தை மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கேன்னு சொல்ல